அதிக மழை காரணமாக நாட்டின் 10 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக பல பகுதிகளிலான போக்குவரத்து நடவடிக்கைகளும் ஸ்தம்பிதம் அடைந்திருந்தன. போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு எவ்வாறான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன என்பது தொடர்பில் ஆராய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அது தொடர்பிலான தகவலோடு சந்திரிகா ஆறுமுகம் இணைந்து கொள்கின்றார். கடந்த சில நாட்களாக நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் பல பிரதான மார்க்கங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் சில பகுதிகளில் மண் சரிவும் ஏற்பட்டுள்ளது. இன்று மாலை 4 மணி வரை சில பிரதான வீதியூடான போக்குவரத்து ஸ்தம்பிதம் அடைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பிலிருந்து சிலாபம் பிரதான வீதியின் மாதம்பை பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த வீதியின் போக்குவரத்து நடவடிக்கைகள் ஸ்தம்பிதம் அடைந்து காணப்பட்டது. ஹுனஸ்கிரிய பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக கண்டியிலிருந்து மகியங்கனை வீதியூடான போக்குவரத்தும் இன்று ஸ்தம்பிதம் அடைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக கண்டி மகியங்கன பகுதியில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் நுவரெலியா வலப்பனை பிரதான வீதியின் வலப்பனையில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு காரணமாக இங்கும் போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டிருந்தது. அதேபோன்று மகியங்கனை அம்பார வீதியில் உள்ள மாவோயாவில் அமைந்துள்ள ஒரு பாலம் சேதமடைந்தமை காரணமாக இங்கும் போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளது. மட்டக்களப்பிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாலம் ஒன்று உடைந்தமையினால் இங்கு போக்குவரத்துக்கு ஸ்தம்பிதம் ஏற்பட்டிருந்தது. அத்துடன் மட்டக்களப்பிலிருந்து பொலனர்வ வீதியிலும் இன்றைய தினம் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் மண் சரிவு மற்றும் கற்பாறைகள் சரிந்து விழும் அபாயம் உள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிலையம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் வலப்பனை, ஹங்குராங்கெத்த, நுவரெலியா, கொத்மலை, அம்பகமுவ கோரளை ஆகிய பிரதேச சபைகளில் கந்தகெட்டிய ராகல வீதி, ஹாலியல நுவரெலியா வீதி, நுவரெலியா ஹட்டன் வீதி, கம்பல நுவரெலியா வீதி, நோட்டன் பிரிட்ஜ், லக்ஷபான மற்றும் காசல்ட்ரி ஆகிய பகுதிகளில் மண் சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தின் மகியங்கனையை தவிர்ந்த பெரகல ஹப்புத்தல, பெரகல வெல்லவாய, எல்ல வெல்லவாய, மீகஹகிவுல பதுல்ல, பதுல்ல வெளிமட, வெளிபட, மஸ்பான ஆகிய வீதிகளில் மண் சரிவு மற்றும் கற்பாறைகள் சரிந்து விழுவதற்கான அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மாத்தளை மாவட்டத்தின் ரத்தொட்ட, உக்குவெல, யட்டவத்த, லகல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளின் பலக்கடுவ A9 வீதியின் சில பகுதிகளில் மண் சரிவு ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.